கொத்தமல்லியை ஒரு 10 நாள் கெட்டு போகாமல் எப்படி வச்சுக்கோன்றதை எங்கள் மாமியார் சொன்ன டிப்ஸு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கட்டு வாங்கிட்டு வந்த உடனே கையில் வச்சுட்டே பாருங்கள், புல்லு கில்லு எதாவது இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணிடலாம். ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்தாலே போதும். செக் பண்ணி முடித்ததும் சிஸ்ஸரை எடுத்து இந்த கொத்தமல்லி மொத்தமாக அந்த கட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதோடு அப்படியே கட் பண்ணிவிடுங்க. இந்த வேஸ்ட்டை அப்படியே நம்ம தூக்கி போட்டுடலாம், இது நமக்கு தேவையில்லை. இந்த மாதிரி கட் பண்ண கொத்தமல்லியை இத்தனை நாள் நம்ம ஒரு கவரில் போட்டு சேஃபாக வச்சுருந்தோம். ஆனால் அப்படி பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக ஒரு சின்ன டிப்ஸு தான். இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பாவை எடுத்து அதில் ஒரு ஒயிட் கலர் பேப்பர், அதாவது வேஸ்ட்டு பேப்பர், ஒயிட் தானே இல்லை, உங்கள்கிட்ட என்ன பேப்பர் இருக்கோ அது கீழே ஒரு பேப்பர் போட்டுருங்க. அதுக்கு மேலே நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியெல்லாம் எடுத்து ஃபுல்லாக அதை ஃபில் பண்ணிவிடுங்க. அதாவது அதில் போட்டு வச்சுருங்க. இந்த வீடியோவில் பாருங்கள், நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே தான் இப்போ நான் கொத்தமல்லிலாம் அந்த டப்பாவில் போடுறேன். இதே மாதிரி நீங்களே உங்களுக்கு எந்த டப்பா வேணுமோ, பிளாஸ்டிக் டப்பா, அதில் எடுத்து வெள்ளை பேப்பரை போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த கொத்தமல்லியெல்லாம் போட்டு மூடி வைக்கிற மாதிரி அது ஃபுல்லாக தாங்குகிற அளவுக்கு ஃபுல்லாக நீங்களும் நிரப்பிடுங்க. ஃபுல்லாக நிரப்புனதும் மறுபடியும் மேலே ஒரு பேப்பரை போட்டு அந்த கொத்தமல்லியெல்லாம் மூடிடுங்க. எல்லா பக்கமும் கொஞ்சம் பேப்பரை சுற்றி விட்டுருங்க. அதுக்கு மேலே மூடியை எடுத்து மூடி வச்சுருங்க டைட்டாக. இந்த மாதிரி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு பாருங்களேன், உங்கள் கொத்தமல்லி 10 நாள் ஆனாலும் கெட்டே போகாது. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். யூஸ் ஆகிருந்துச்சுன்னா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.